பிறகு நேரம் வந்ததும் அழகிய முகம் கொண்ட தமயந்தி தன் ஒளிவீசும் பிரகாசத்தால் அங்கு இருந்த இளவரசர்களின் இதயங்களையும் கண்களையும் கவர்ந்து சபைக்குள் மெதுவாக நுழைந்தாள். அவளை பார்த்த மன்னர்கள் அவளது எந்த அங்கத்தின் மீது தங்கள் பார்வை விழுந்ததோ அதிலேயே நிலைத்து அசையாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பீமனின் மகள் தமயந்தி ஒரே தோற்றம் கொண்ட 5 பேரைக் கண்டாள். அவர்கள் எல்லாருமே நலனாக தோன்றினர். யார் உண்மையான நலன் என்று அவளால் உறுதி செய்ய முடியவில்லை. தேவர்களை நான் எப்படி தனித்தறிவேன், நலனை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று மனதில் மிகுந்த துயரத்துடன் சிந்தித்தாள். அப்போது தமயந்தி தான் கேள்விப்பட்ட தேவர்களின் அடையாளங்களை நினைத்து, இங்கே உள்ளவர்களில் எந்த தெய்வத்துக்கும் அந்த அடையாளங்கள் இல்லை என்று எண்ணினாள். மிகுந்த குழப்பத்துடன் மனதாலும் சொல்லாலும் தேவர்களை வணங்கி அவள் கூறினாள், அன்னங்கள் சொன்னபடியே நான் நலனை தேர்ந்தெடுத்தேன். உண்மையின் பொருட்டு அவரை எனக்கு வெளிப்படுத்துங்கள். நான் வழி தவறவில்லை, அவரையே என் தலைவராக விதித்துள்ளேன். இந்த நோன்பை மேற்கொள்கிறேன். அவரை எனக்கு வெளிப்படுத்துங்கள். தயவு செய்து உங்கள் உண்மை உருவத்தை வெளிப்படுத்துங்கள். தமயந்தியின் பரிதாபம் நிறைந்த வேண்டுகோளையும் நலன் மீது அவள் கொண்ட ஆழ்ந்த பாசத்தையும் உணர்ந்து தேவர்கள் தங்கள் இயல்புகளை வெளிப்படுத்தினர். அப்போது தமயந்தி வியர்வையில்லாதவர்கள், கண்களை சிமிட்டாதவர்கள், தூசு படியாதவர்கள், தரையை தொடாமல் நிற்பவர்கள் தேவர்களே என்பதை உணர்ந்தாள். மேலும் வாடிய மலர் மாரையுடன் வியர்வையுடன் பூமியில் நிழல் படிய கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்த நலனையும் அவள் கண்டாள். அவள் தேவர்களை தாண்டி நடந்து வந்து உண்மையான நலனை தேர்ந்தெடுத்தாள். நலனின் ஆடையின் நுனியை பற்றியவள் மலர் மாலையை அவனது கழுத்தில் அணிவித்தாள். அந்த கணத்தில் மன்னர்கள் அனைவரும் ஓ என்றும் ஐயோ என்றும் வியப்புடன் எழுந்தனர். தேவர்களும் முனிவர்களும் அற்புதம் அற்புதம் என்று மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். அப்போது வீரசேனின் மகன் நலன் மிகுந்த ஆனந்தத்துடன் தமயந்தியிடம் கூறினான், மனிதனான என்னை தேர்ந்தெடுத்ததனால் உன் உத்தரவுக்கு கீழ்ப்படியும் கணவனாக நான் இருப்பேன். என் உயிர் உள்ளவரை நான் உனதாகவே இருப்பேன். அதற்கு தமயந்தியும் குவிந்த கரங்களுடன் அதே வார்த்தைகளால் மரியாதை செலுத்தினாள். தொடரும்.